கூடங்குளம் அணுமின் நிலையம் விவகாரம் குறித்து பிரதமர் மன்மோகன் சிங்கின் பிரதிநிதியாக தமிழகம் வந்துள்ள மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி தமிழக தலைமைச் செயலாளருடன் ஆலோசனை நடத்தினார். அதைத் தொடர்ந்து இடையப்பட்டி சென்று அங்கு போராட்டத்தில் ஈடுபடும் மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். கூடங்குளத்தில் அணுமின் நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 10 நாட்களாக அப்பகுதி மக்கள் தொடர் உண்ணாவிரதம் இருந்து வருகின்றனர். இவர்களில் சிலரின் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளது. இந்நிலையில் முதல்வர் ஜெயலலிதா பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு எழுதிய கடிதத்தில் கூடங்குளம் அணுமின் நிலைய பிரச்சினையில் சுமூக தீர்வு ஏற்படும் வரை திட்டத்தை தொடர வேண்டாம் என்று கோரிக்கை விடுத்திருந்தார். இது தொடர்பாக முதல்வர் ஜெயலலிதாவிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய பிரதமர் மன்மோகன் சிங் கூடங்குளம் பிரச்சினையின் தீவிரம் குறித்து நேரில் ஆய்வு செய்ய மத்திய இணையமைச்சர் நாராயணசாமியை அனுப்புவதாக கூறினார். இந்நிலையில் செவ்வாயன்று சென்னை வந்த நாராயணசாமியை தமிழக தலைமைச் செயலாளர் தேவேந்திரநாத் சாரங்கி சந்தித்து பேசினார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய நாராயணசாமி கூடங்குளம் திட்டத்தில் மத்திய அரசு எடுத்துள்ள நிலைப்பாட்டை போராட்டக்காரர்களிடம் எடுத்து கூற உள்ளதாகவும் அவர்களின் கோரிக்கையை கேட்டறிந்து பிரதமரிடம் அதை எடுத்து கூற உள்ளதாகவும் கூறினார். மின்னணு உலை அங்கே ஆரம்பித்திருக்கின்ற அந்த திட்டத்தை பொறுத்தவரையில் எந்த அளவில் நாங்கள் பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்து வைக்கிறோம் என்பதை நாங்கள் கூறுவோம். அது மட்டுமல்லாமல் எங்களை பொறுத்தவரையில் எங்களுடைய அமைச்சரகத்தை பொறுத்தவரையில் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி குறிப்பாக அந்த மக்களுடைய எண்ணங்களை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு சொல்ல வேண்டிய பதில்களை சொல்லுவோம். அதற்கு பிறகு நாளை காலை தமிழக முதல்வர் அவர்களை இங்கே சென்னையில் சந்தித்து எங்களுடைய பேச்சுவார்த்தையினுடைய சாராம்சங்களை விளக்கி சொல்லி பாரத பிரதமருடன் பேசி இறுதி முடிவு எடுப்போம். கூடங்குளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களான இடிந்தகரை, வைராகிணறு, பெருமணல் உள்ளிட்ட 10 கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் 3000த்திற்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகளும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்பதால் பள்ளிகள் வெறிச்சோடிய நிலையில் இருந்தது. இதனால் மாணவர்களின் கல்வி பாதிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. பெற்றோருடைய உத்தரவுப்படி எந்த மாணவ மாணவியும் பள்ளி உள்ள இருக்க சம்மதிக்கலை. அவங்க அனைவருமே வெளியே அழைத்து செல்லப்பட்டாங்க. நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை எங்கள் கல்வி அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தினோம். கல்வி அதிகாரிகளுக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்க, ரிப்போர்ட் அனுப்ப சொல்லியிருக்காங்க. நாங்கள் ரிப்போர்ட் அனுப்புகிறோம். எந்த மாணவ மாணவி பள்ளியில் இல்லை, ஆசிரியர்கள் மட்டும் நாங்கள் வருகை புரிந்துகிட்டு இருக்கோம். கூடங்குளத்தில் அணுமின் நிலையத்தை எதிர்த்து நாங்கள் உண்ணாவிரத போராட்டத்துக்கு வந்தோம். 9 நாளும் ஸ்கூலுக்கு போகல. உண்ணாவிரத போராட்டம் நடக்கும் இடிந்தகரைக்கு மத்திய அதிகாரிகள் மற்றும் தமிழக அதிகாரிகள் குழுவினருடன் நாராயணசாமி மாலையில் சென்றார். அங்கு பொதுமக்கள் மத்தியில் பேசுவதற்கு நாராயணசாமியை அனுமதிக்க போராட்ட குழுவினர் மறுத்துவிட்டனர். இதைத் தொடர்ந்து போராட்ட குழுவினருடன் நாராயணசாமி பேச்சுவார்த்தை துவக்கினார். கூடங்குளம் அணுமின் நிலையம் துவக்கப்படும் போது இதற்கு பெரிய அளவில் எதிர்ப்பு கிளம்பாத நிலையில் அதன் உற்பத்தி துவங்க உள்ள நிலையில் இப்பிரச்சனை திடீரென்று விஸ்வரூபம் எடுத்துள்ளது மத்திய மாநில அரசுகளை அதிர்ச்சியடைய செய்துள்ளது.